Chinese origin MIT professor who once faced charges in US for undisclosed Chinese links discovers new semiconductor material superior to silicon. Chinese MIT வேலை பண்ற சைனீஸ் ப்ரொஃபஸர் என்ன இதில் ஃபேஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ்ல ஒரு ஒரு இதை பற்றி அவங்க சொல்லலை. எதை என்ன டிஸ்கவரு நியூ செமிகண்டக்டர் மெட்டீரியல் சுப்பீரியர் டு சிலிக்கான். சிலிக்கானை விட சுப்பீரியாக இருக்கிற ஒரு நியூ செமிகண்டக்டர் மெட்டீரியலை இவர் கண்டுபிடிச்சிருக்கிறார், டிஸ்கவர் பண்ணிட்டாரு. அதை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணல, ஓப்பனாக சொல்லலை. அதுக்காக அவங்க வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்க்கலாம். அந்த ப்ரொஃபஸர் Gagchen Snapshot, a team of researchers led by Gagchen, a Chinese origin MIT mechanical engineering professor and nanotechnologist, have published a paper in demonstrating that a material known as cubic boron arsenide is the best semiconductor ever found and may be the best possible one. ஸ்னாப்ஷாட்டில் என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா, இந்த சைனீஸ் ப்ரொஃபஸரான கேங் சென்ங்கிறவர் எம்ஐடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் என்ன ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸர் ப்ளஸ் நேனோ டெக்னாலஜிஸ்ட். அதாவது சிலிக்கானோட பெஸ்ட் மெட்டீரியல் கியூபிக் போரான் ஆர்சனைட் இஸ் த பெஸ்ட் செமிகண்டக்டர் சொல்லியிருக்காரு. இவர் ஃபவுண்ட் அண்ட் மேபி த பெஸ்ட் பாசிபிள் கியூபிக் போரான் ஆர்சனைட். எதை விட சிலிக்கான் ஜெர்மனியத்தோட மூர்லா பிரகாரம் அது முடிஞ்சிச்சு, இன்னும் ஆக்டிஃபை பண்ண முடியாது. அப்புறம் அடுத்த மெட்டீரியல் என்னன்னு எலக்ட்ரான் டிவைசஸ்ல ரிசர்ச் போயிட்டுருக்கு. அதில் வந்து இவர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணது கியூபிக் போரான் ஆர்சனைடு வந்து சிலிக்கானோட பெஸ்ட்டுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இவருடைய பேப்பரில் சொல்லியிருக்காரு, ரிசர்ச் பப்ளிகேஷன் சொல்லியிருக்காரு. In January 2021, Gang Chen was charged and arrested in connection with failing to disclose contracts, appointments and awards from various entities in China to the US Department of Energy. In January 2021, Gang Chen வந்து சார்ஜ் பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா இன் கனெக்ஷன் வித்து எதில் தொடர்புனா வித்து ஃபெயிலிங் டு டிஸ்க்ளோஸ் கான்ட்ராக்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் அவார்ட்ஸ். அதாவது அந்த கான்ட்ராக்டு, அப்பாயின்மெண்ட்டு, அவார்டு. அப்புறம் வேரியஸ் என்டிட்டிஸ் இன் சைனாலேருந்து என்னென்ன அவார்டு வாங்கினாரு, என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்குது, என்னென்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து ஓப்பனாக யூஎஸ் டிபார்ட்மெண்ட் எனர்ஜிக்கு அவர் காமிக்கல, சொல்லணும். ஏன்னா ஒர்க் பண்ணுறது யூஎஸில் ஒர்க் பண்ணுறாரு, எம்ஐடியில் சொல்லல அவர். A team of researchers led by Kagzen, Chinese origin MIT mechanical engineering professor and nanotechnologist, have published a paper in a science journal demonstrating that a material known as cubic boron arsenide is the best semiconductor ever found and may be the best possible one. அவருடைய டீம், தட் இஸ் ப்ரொஃபஸர் கேங்சனுடைய டீம் வந்து ரிசர்ச் என்ன பண்ணாங்கன்னா, அவர் எம்ஐடி மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நானோ டெக்னாலஜி. பப்ளிஷ் பண்ண பேப்பரு இன்னும் சயின்ஸ் ஜேர்னலில் எதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுனா, மெட்டீரியல் கியூபிக் போரான் ஆர்சனைடு பெஸ்ட் மெட்டீரியல், பெஸ்ட் செமிகண்டக்டராக அவர் வந்துட்டு
பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. யுவர் ஃபவுண்டட் மே பி த பெஸ்ட் பாசிபிள் ஒன். அப்போ அக்கார்டிங் டு த பேப்பர், cubic boron arsenide while providing highly mobility to both electrons and holes and the excellent thermal conductivity also overcomes the limitations of silicon. The early experiments by the researchers showed that the thermal conductivity of cubic boron arsenide is almost 10 times greater than the silicon. அதாவது அக்கார்டிங் டு த பேப்பர் ரிசர்ச் பேப்பர், cubic boron arsenide வந்து ஹை மொபிலிட்டி, எலக்ட்ரான்ஸுக்கும் ஹோலுக்கும் இடையில அந்த மொபிலிட்டி வந்து ஹை மொபிலிட்டியாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது தென் சிலிக்கான். அப்புறம் வந்து எக்ஸலன்ட் தெர்மல் கண்டக்டிவிட்டி தென் சிலிக்கான். ஆல்சோ ஓவர் கம் த லிமிடேஷன் ஆஃப் த சிலிக்கான். அப்போ லிமிடேஷன் மீன்ஸ் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ இந்த சிலிக்கானில் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கின்றது இது கியூபிக் போரான் ஆர்சனைடு. The earlier experiments by the researchers showed that, அதாவது முன்னாடி உள்ள ரிசர்ச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கியூபிக் போரான் ஆர்சனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் சிலிக்கானோட 10 times கிரேட்டர் than that ஆஃப் சிலிக்கான்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் வந்து கம்மின்னு சொல்லியிருக்காரு. While silicon, one of the most abundant elements on earth, that in its pure form has become foundation of much of modern technology. It is used in applications ranging from solar cells to computer chips. Its properties as a semiconductor are far from ideal. Silicon has good electron mobility but poor hole mobility, and other materials such as gallium arsenide, widely used for lasers, similarly have good mobility for electrons but not for holes. அதாவது சிலிக்கான் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் in the earthன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் பியூர் ஃபார்மாக இருக்கும். ஹாஸ் பிகம் ஃபவுண்டேஷன் ஆஃப் மச் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ். இது வந்து மாடர்ன் டெக்னாலஜி, தட் இஸ் இட் இஸ் யூஸ்டு இன் ரேஞ்சிங் ஃப்ரம் சோலார் செல்ஸ் டு கம்ப்யூட்டர் சிப்ஸ் வரைக்கும் இது வந்து இருக்குது. இதுதான் மெயின் ஐசிக்குள்ளே இருக்குது. இட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஸ் ஏ செமிகண்டக்டர் ஆர் ஃபார் ஃப்ரம் ஐடியல். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு செமிகண்டக்டர். சிலிக்கான் ஹேஸ் குட் எலக்ட்ரான் மொபிலிட்டி பட் புவர் ஹோல் மொபிலிட்டி. சிலிக்கான் வந்து குட் எலக்ட்ரான் மொபிலிட்டியாக இருக்குது, ஹோல் மொபிலிட்டி இல்லை, நாட் புவர் ஹோல் மொபிலிட்டியாக இருக்குது. அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் சச் as gallium arsenide widely used for lasers. gallium arsenide வந்து லேசருக்கு யூஸ் பண்ணுறாங்க. சிமிலர்லி ஹாவ் குட் மொபிலிட்டி ஃபார் எலக்ட்ரான்ஸ் பட் நாட். இதுவும் வந்துட்டு எலக்ட்ரான்ஸுக்கு வந்து குட் மொபிலிட்டியாக இருக்குது, ஹோலுக்கு இல்லை. cubic boron arsenide extraordinary thermal conductivity make it is a promising candidate for next generation electronics, according to the paper by Chen and his co-authors. அந்த சென்னும் அவங்களோட co-author என்ன சொல்லியிருக்காங்கன்னா, cubic boron arsenide வந்து எக்ஸ்ட்ராடனரி தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்குது, மேக்ஸ் இட் ஏ ப்ராமிசிங் கேண்டிடேட் ஃபார் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எலக்ட்ரானிக்ஸ். இதுதான் அடுத்த உலகம், ஜெனரேஷன் எலக்ட்ரானிக்ஸுடைய உலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. While cubic boron arsenide has so far been made and it tested small lab scale batches, it remains to be seen if it can be produced as a scale basis. அந்த cubic boron arsenide டெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி லெபார்ட்டரி பேச்சஸில் அதாவது லெபார்ட்டரி ஸ்கேல் பேச்சஸில் டெஸ்ட் பண்ணி இட் ரிமைன்ஸ் டு பி சீன் இட் கேன் பி ப்ரொடியூஸ் அண்ட் ஸ்கேலபிள் பேசிஸ். அதை வந்து ஸ்கேலபிள் பேசிஸில் தட் இஸ் எவ்வளோ கம்மியான இடத்துல நிறைய சிப் வைக்கிறோம், அதுதான் ஸ்கேலபிள். இங்கே இன்னும் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும். Then the lead researcher was charged by US authorities for allegedly hiding connections to China, but the charges against him were dropped early this year.
கேங் சென் வந்துட்டு லீட் ரிசர்ச்சர். அவர் வந்துட்டு சார்ஜ் பை யூஎஸ் அத்தாரிட்டி மூலம் சார்ஜ் பண்ணியிருக்காரு ஃபார் அலிஜிட்லி ஹைடிங் கனெக்ஷன் டு சைனா. அதாவது அவருக்கும் சைனாவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வந்து ஹைட் பண்ணிட்டு அதை அதாவது உள்ள மறைச்சிட்டாரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. பட் த சார்ஜஸ் அகேன்ஸ்ட் ஹிம் வேர் ட்ராப்டு இயர்லியர் திஸ் இயர். இந்த வருஷத்துக்கு முன்னாடியே 2021 அவர் வந்து அந்த இது கியூபிக் போரான் ஆர்சனைடு வந்து வந்தது அங்கே சொல்லிட்டாரு. அதாவது தட் இஸ் சைனாவை சொல்லிட்டாரு, இந்தியா யூஎஸ்க்கு சொல்லல. அதுதான் மெயின். கேங்ஜன் போர்ன் இன் சைனா. அவர் வந்து பிறந்த ஒரு சைனா அது நேச்சுரலைஸ்டு யூஎஸ் சிட்டிசன். பட் யூஎஸ் சிட்டிசனாக இருக்காரு. செல்வாசி ப்ரொஃபஸர் அண்ட் ரிசர்ச்சர் அட் எம்ஐடி. அவர் வந்து ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணுறாரு, ரிசர்ச்சராகவும் ஒர்க் பண்ணுறாரு இந்த எம்ஐடியில். பட் இங்கே ஒர்க் பண்ணி இங்கே கண்டுபிடிச்சதை இங்கே சொல்லாமல் சைனாவுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாங்க. He is the director of the MIT Purpleado Micro Nano Engineering Laboratory and director of the Solid State Solar Thermal Energy Conversion Center. அவர் வந்து எதுக்கு டைரக்டர் ஆகிறாங்கன்னா எம்ஐடியில் உள்ள பப்ளடோ மைக்ரோ நேனோ இன்ஜினியரிங் லெபார்ட்ரிக்கும் அவர் இன்னொன்று இதுக்கு டைரக்டர் ஆகிறாங்கன்னா சாலிட் ஸ்டேட் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன் சென்டர் S3TEC. அதுக்கு வந்து அவர் வந்து டைரக்டராக இருக்காரு. இன் ஜனவரி 2022 யூஎஸ் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. த கோர்ட் மோஷன் டு டிஸ்மிஸ் ஆல் சார்ஜஸ் அகேன்ஸ்ட் சென்ஹி நியர்லி 1 year to the date after he was indicted on charges relating to his alleged failure to disclose relationships and funding from Chinese entities. சைனாவிலேருந்து சைனாவுடைய இதுலேருந்து அவர் நிறைய ஃபண்டிங் வாங்கியிருக்காரு, நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதெல்லாம் மாற்றிட்டாரு. 2021 அவரை ரிலீஸ் பண்ணி திரும்ப வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. கான்சர்ன் வாஸ் அக்யூஸ்டு ஆஃப் ஹோல்டிங் வேரியஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வித் சைனா டிசைன்டு டு ப்ரொமோட் சைனா டெக்னாலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் பை ப்ரொவைடிங் அட்வைஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் சம்டைம்ஸ் டைரக்ட்லி டு சைனீஸ் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அண்ட் ஆஃபன் in exchange for financial compensation. கேங் சென் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா வேரியஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் வித்து சைனா டிசைன் டு ப்ரொமோட் சைனா டெக்னாலஜிக்கலுக்கு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காரு. பொசிஷன் நிறைய பொசிஷன் இருக்காரு. சைனா டெக்னாலஜிக்கல்லையும் சயின்டிஃபிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ரொவைட் அட்வைஸ் அண்டு எக்ஸ்பர்டஸாக இருக்காரு. சம்டைம்ஸ் டைரக்டாக சைனா கவர்மெண்ட்டுக்கு அஃபிஷியலுக்கு சப்போர்ட்டு இருந்திருக்காரு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ஃபினான்சியல் காம்பன்சேஷன் எல்லாத்தையும் வந்து இங்கே உள்ள அவருடைய ரிசர்ச் கண்டுபிடிப்புக்கெல்லாம் பணத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் சைனாவுக்கு கொடுத்துருக்கிறாரு. The US Department Energy Department of Energy DOE has given Gang Chen $19 million for research since 2013. 2013 யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி டிஒய் வந்து கேங் செனுக்கு $19 million வந்து கொடுத்துருக்காங்க. when Gang Chen applied for and received a grant from the US Department of Energy and his research, he was accused to failing to disclose that he served in several advisory roles for China and Chinese entities as required by the DOE. Prosecutors had argued. யூஎஸ்ல உள்ள இது வந்து என்ன அந்த வக்கீல் வந்து என்ன வாதாடிருக்காருன்னா ஜென் வந்து அப்ளைடு ஃபார் ரிசர்வ் கிராண்ட் ஃபார் யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ரிசர்ச்சுக்கு வேண்டி அவர் வந்து யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அதில் வந்து அப்ளை பண்ணி அந்த ரிசர்ச்சுக்காக பணம் வாங்கிட்டாரு. அது வந்து பட்டு சைனாவில் உள்ள அட்வைசரி ரோல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதாவது வந்து இங்கே யூஎஸில் மாற்றிட்டாரு. சைனீஸ் இஸ் ரெக்கார்ட் பை த டிஒஇ ப்ராசிக்யூட்டர்ஸ் ஹேவ் அக்ரீட். அப்புறம் அங்கே உள்ள சில முக்கிய நபர்களுக்கு இவர் தேவைப்பட்டார். சின்ஸ் 2033 அங்கன்னா சைனாவில் since 2013 Gang Chen allegedly received approximately $29 million of foreign funding, including $19 million
from the PRC Southern University of Scientific